கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஈஸி கொஸ்டின் தான் நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஓகேவா? ஏன் வந்து இதை ஈஸி கொஸ்டின் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இண்டக்டிவ் எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து நீங்க வந்து ஈஸியா பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் மாதிரி கிடையாது. இதுக்கு பதிலா என்ன மாலிகுல் கொடுத்தாலும் உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும்தான். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல ஒரு 6 மாலிகுல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 6 மாலிகுலோட அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் மாலிகுல் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் மாலிகுல் என்ன கொடுத்துருக்காங்க? புரோப்பேன் 1 ஆல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ புரோப்பேன் 1 ஆல் அப்படின்னா 3 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கணும். ஒரு ஆல்கஹால் குரூப் வந்து நமக்கு வந்து இருக்கணும். இங்க CH3 கிடையாது. இங்க CH2. ஓகே. சோ என்ன பண்ணா CH2 இங்க வந்து OH வந்து இருக்குது. அப்போ ஒரு மாலிகுல் வந்து ஹைட்ரஜனை டொனேட் பண்ணுச்சு, H+ டொனேட் பண்ணுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆசிட்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாலிகுல்ல H+ டொனேட் பண்றதுக்கான ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இங்க இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணோம்? இங்க ஆக்சிஜன் வந்து இருக்குது. ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். அப்போ நமக்கு என்ன பண்ணோம்? ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு H+ வெளியே தள்ளுறதுக்கு வந்து ரெடியா இருக்கும். ஆனா நமக்கு இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ப்ரோபைல் குரூப் வந்து இருக்குது. ப்ரோபைல் குரூப் வந்து பாத்தீங்கன்னா +I இண்டக்டிவ் எஃபெக்ட். ஓகே. +I எஃபெக்ட். +I எஃபெக்ட் என்னது? எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். அப்போ என்ன பண்ணு பாத்தீங்கன்னா இந்த மெத்தில் ப்ரோபைல் குரூப் ஆக்சிஜனுக்கு உனக்கு தேவையான எலக்ட்ரானை நான் கொடுக்குறேன். ஆக்சிஜன் வந்து நீ ஹைட்ரஜன் வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லும். அப்போ நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த H+ வந்து வெளியே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா ஆக்சிஜன் கூட தேவையான எலக்ட்ரான்ஸ் யார் கொடுக்க ரெடியா இருக்கிறா? அல்கைல் குரூப் வந்து கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்குது. அப்போ டியூ டு த +I எஃபெக்ட் இங்க அசிடிக் ஸ்ட்ரென்த் நமக்கு வந்து கம்மியா தான் இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரத்துல H+ நமக்கு வந்து கொடுக்காது. இப்போ நான் என்ன பண்றேன்? another எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபீனால் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஃபீனால் இதான் வந்து ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. ஒரு பென்சன் ரிங் இங்க நமக்கு வந்து OH வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம்? ஆக்சிஜன் அதோட எலக்ட்ரான் ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு H+ வெளியே தள்ளுறது வந்து ரெடியா இருக்கும். அப்ப பக்கத்துல இருக்க குரூப் ஏதாவது சப்போர்ட் பண்ணுமான்னு பாத்தீங்கன்னா அது சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா ஃபினைல் ரிங் வந்து பாத்தீங்கன்னா -I எஃபெக்ட். அப்ப -I எஃபெக்ட் இருக்கும்போது இதுவும் நம்ம என்ன பண்ணோம்? ஆக்சிஜன்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வாங்கும். அப்போ ஆக்சிஜனுக்கு ஆல்ரெடி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகம். அப்போ என்னன்னா அது எலக்ட்ரான்ஸை வாங்கி பென்சின் ரிங்க்கு வர கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இது வந்து குயிக்கா H+ வந்து நமக்கு வந்து வெளியில வந்து அனுப்பிடும். அப்போ H+ வந்து குயிக்கா வெளியே அனுப்பும்போது இது வந்து பாத்தீங்கன்னா புரோப்பனால கம்பேர் பண்ணும்போது அதாவது புரோப்பனால கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ இதே பென்சின் ரிங்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா மெத்தில் குரூப் வந்து நம்ம ஆட் பண்றோம்னு வச்சுங்களேன். இங்க வந்து நம்ம வந்து ஒரு மெத்தில் குரூப் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அப்போ இந்த ஃபினைல் ரிங்க்கு தேவையான எலக்ட்ரானை இந்த மெத்தில் குரூப் வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணும். ஏன்? மெத்தில் குரூப் வந்து +I எஃபெக்ட். அது வந்து எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணும். அப்போ இந்த ஃபினைல் ரிங் என்ன பண்ணாது? ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸ்டில் ஆக்சிஜனோட ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியால இது H+ வந்து நமக்கு வந்து வெளியில போக தான் செய்யும். அப்போ புரோப்பனால விட இதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஃபீனால விட நமக்கு வந்து கம்மியா வந்து நமக்கு வந்து இருக்கணும் வந்து சொல்லலாம். ஓகே. அப்போ நமக்கு வந்து +I குரூப் ஆட் பண்ணா அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும். -I குரூப் வந்து பக்கத்துல இருந்துச்சுன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். சோ இந்த பேசிக்ஸ் கான்செப்ட் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி क्वेश्चन உங்களை ஈஸியா சால்வ் பண்ண